ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உருண்டைக்கு ஊற போட போகிறோம். 1 டம்ளர் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதே டம்ளரில் துவரம்பருப்பு ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் நல்லா ஊறிடுச்சு. ஊறினோன்னே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். நல்லா இது மாதிரி ஊறினோன்னே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம உருண்டைக்கு ரெடி பண்ணுறோம். இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இது உருண்டைக்கு ஆட் பண்ணுறதுனால பூண்டையும் நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம உருண்டைக்கு ஆட் பண்ணுறதுனால நைஸாக கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானது தேங்காய். இது குழம்புக்கு அரைக்கிறோம். சோம்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் துருவல் ஆட் பண்ணோமா, இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி. நல்லா இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அதையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இதே மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இட்லி பானையில் அவிச்சு எடுக்க வேண்டியது. அது மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பானையை நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. அது நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இது மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்ம எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ இட்லி பானையிலையும் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இட்லி பானை உள்ளே வச்சு நம்ம அவிச்சிட வேண்டியதுதான். அதுக்குள்ளே குழம்பு கரைச்சிடலாம். புளி ஏற்கனவே கரைச்சி வச்சாச்சு. நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி எடுத்துக்கோங்க. அதோட இப்போ அரைச்சோம்ல தேங்காவும் சோம்பு 1 டீஸ்பூனும் நம்ம அரைச்சோம்ல அதை அந்த புளி தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன்,
3 டீஸ்பூன் போடுறோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ ரொம்ப வந்து குழம்புக்கு வந்து கரைச்சிட்ருக்கோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்புக்கு வந்து தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வடகம் ஆட் பண்ணுறோம். வடகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்றால் போல் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம், பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லது தான் பூண்டு உடம்புக்கு. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ வந்து நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இது மாதிரி ஜூஸியாக வரணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம குழம்புக்கு கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த கரைசலை இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி அதில் கழுவி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு தாளிக்கிறதுக்குள்ளே நம்ம தாளித்து ஊற்றியாச்சு. இப்போ உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், எல்லா உருண்டையும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நல்லா இந்த மாதிரி கொதித்து வரணும். அடிக்கடி நம்ம கிளறி விட்டுக்கணும். நல்லா கொதித்து வருது குழம்பு. இப்போ வந்து உருண்டை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா உருண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கொதிக்கணும். அதோட பச்சை வாசனை வரையும் நல்லா கொதிக்கணும். அதை ஒன்று மூடி வச்சுட்டு நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. மல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், உருட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி, குயிக்காக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.